கடை ஓனர் சொல்லும் அறிவுரை. ஒரு முறை வீட்டில் எல்லாரும் அமர்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்க சின்ன பொண்ணு வந்து, மாமா எல்லாரும் பெரிய பெரிய வியாபாரியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் மாமா ஏழையாகவே இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் யாருமே வியாபாரியாக இல்லையே ஏன் மாமா? மாறாதம்மா மாறாது, மனமும் குணமும் மாறாது அப்படின்னு சில பாட்டுகள் இருக்கு. நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய குணாதிசயம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அவங்க எப்படி பிறக்கிறாங்களோ, அவங்க எப்படி வளர்கிறாங்களோ, அவங்களே போல் நம்ம வாழ்ந்து மடிச்சு போவோம். அதில் புதுசாக சிந்திக்கிறவங்க தான் ஒரு சாதனையாளராக மாறுவாங்க. அப்படி புதுசாக சிந்திக்கிறவங்க ஒரு செயல்பாளராக நாம் இருக்கணும். இப்போது எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஏழப்பட்ட ஜனங்க அதிகமாக இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில், மிலிட்ரியில் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஜனங்கக்கிட்டே சரியாக பேச மாட்டாங்க. அப்போ அவங்க யார்? உயர்ந்த ஜாதி. ஒரே ஜாதிக்குள்ளே உயர்ந்த ஜாதி. கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. யார்? அவங்க உயர்ந்த ஜாதி. அதிக பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. யார்? அவங்க உயர்ந்த ஜாதி. ஒரே ஊரில் ஒரே ஜாதி. அதுக்கு மீறி போனவங்க சம்பாதிச்சுட்டு ஒரு ஹையஸ்ட் ஏரியாவில் போய் வீடு கட்டியிருப்பாங்க சிட்டியில். அப்போ அது பணக்கார ஏரியா. அதில் 100 பேர் இருந்தாங்கன்னா 90 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. 10 பேர் கிட்னி திருடுறவன், ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறவன், இல்லாமல் போகிறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. உலகத்தில் அவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஜனங்களாக இருப்பாங்க. அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. அதில் 40 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, 60 பேர் திருடுறாங்க. நம்மளை மாதிரி ஏழப்பட்ட ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, வெளியே தெரியாது. 80 பேர் கஞ்சி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஊர்வலம் இழுக்கிறது, இப்படி சம்மந்தம் இல்லாமல் செயல்களை செய்துக்கிட்டு கெட்ட பேரை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் தான் நம்ம பிறந்து மாற்றுவதையை சிந்திக்கிறோம். இப்போ மாற்றுவதையை சிந்திக்கும்போது கடவுள் சொல்லுகிறாரு, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் வாக்கியவன். ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழந்துடக்கூடாது. பொறுமையாக போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கடவுளுக்கும் நல்லது தான் சொல்லுது. அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம். ஆனால் மனிதன் கொஞ்சம் பணம் வர 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 திமிரு வந்துடும். அவனுக்குள்ள ஒரு கோஆப்ரேட்டி வந்துடும். அவன் திருடனாலும் அவனை திருடன்னு சொல்லக்கூடாது. எப்படி? அவன் திருடனாலும் அவனை திருடன்னு சொல்லக்கூடாது. அப்படியாமான்னு போகணும். நானலே போல் வளைஞ்சி போக கற்றுக்கலாம். இப்போது அந்த 4வது வீட்டில் இருக்க ஒரு அம்மாவுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. அவங்களுக்கு யாரும் சப்ளை பண்ண மாட்டாங்க. பட் நான் மட்டும் சப்ளை பண்ணுவேன். அந்த அம்மாக்கிட்ட தான் லாபத்தில் கூட கொஞ்சம் வைக்க முடியும். அது கரெக்டாக கேட்கும். கஷ்டம் இருக்குமா, வாடகை இருக்குமா அப்படின்னு தயவாக பண்ணாலும் ஒரு 10 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்கும். தண்ணி கொடுத்தாங்க கூட தண்ணி சம்பளம் கொடுக்கும். ஈவு இறக்கமே இருக்காது. ஆனால் கடவுள் மேலே பக்தியாக இருக்கும். கடவுள் பக்தியும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கு அடுத்தாப்போ ஒரு வீடு இருக்குது. அவங்க அப்படியே கடவுள் மேலே பக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பெண்களுடைய குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கும். அவங்க செயல்பாடுகளை அவங்க மாற்ற முடியாது. ஏன்னா அது அவங்க சமுதாயத்துக்குள்ளே அவங்க கற்றுக்கிட்டது. அதுக்கடுத்தப்போ இன்னொரு சமுதாயம் இருக்குது. அது கடவுள் பக்தி மாதிரி இருக்கும். ஆனால் கடவுளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. பணம் வந்தோடனே புத்தி மாறிடும். அப்போது எந்த சமுதாயத்துக்கிட்ட பணம் வருதோ அந்த சமுதாயத்துக்கிட்ட பாவம் வந்துடும். அந்த பாவம் வந்த ஜனங்கள்லாம் நல்லா இருக்கலாம்னு கேட்டால் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுடுவாங்க. 4வது தெருவில் பாரு, ஒரு குடும்பம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு ரோட்லேயே உருண்டாங்க. எல்லோரும் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. நான் தான் போயிட்டு பையா கேட்டேன், ஐயா உங்களை பிடிச்சா கோச்சிக்க மாட்டீங்களே, அப்பா நினச்சிக்கிறேன், உங்களை கையெடுத்து போட்டுக்கிட்டேன், தயவு செய்து விடுங்க அப்படின்னு. இல்லைப்பா, அவன் செய்கிறது தப்பு. சரி, அவங்க செய்தது தப்போ இவங்க செய்தது தப்போ, நான் ஒரு ஏழைப்பட்டவன்னு சொல்கிறேன், என் வார்த்தையை கேட்பீங்களா? நீங்கள் முதல்ல 2 கை பிடிச்சிட்டிங்களா, ஒரு கையை எடுங்க. அவங்க பிடிச்சிட்டு இருந்தவங்க ஒரு கையை எடுத்தாங்க. ஆனால் அவங்க ஒரு கையை எடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு கையை எடுத்துட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் 2வது கை எடுங்க, 2வது கை எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் 3வது கை எடுங்க, எடுத்துட்டேன். 2 பேருமே கையை கொடுங்கண்ணே
செய்ததெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணே. போங்க, அப்புறம் பேசலாண்ணே. இப்போ கோபமாக இருப்பீங்க, 1 மணி நேரம் கழித்து பேசலாண்ணே, தண்ணி குடிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தோம். 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு, இல்லை தம்பி எந்த பேச்சும் பேசாதீங்க, இப்போ 2 பேருமே கோபமாக இருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நட்பாக இருந்திருப்பீங்க, அதை நினச்சி பாருங்கள். அதனால் இப்போ எதுவும் பேசாங்க, 2 மணி நேரம் கழித்து பேசலாம், நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு ஆள் அனுப்பி உட்காருங்க அப்படின்னா. அதுக்குள்ளே அவங்க சண்டை அவங்களுக்குள்ளேயே சரியாக போச்சு. அவங்க என் மேலே பிரியமாயிட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு நம்மலாம் முகத்தை பார்த்துட்டு இவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லி ஒரு கெட்ட பார்வையில் தான் பார்க்கும். அவர் வெளியில் வந்து தலையில் அடிச்சுக்குவார், இதெல்லாம் திருந்தாதுங்க, மாறவே மாறாது, இதுங்க இப்படி தாங்க இருக்கும், இந்தாங்க நீங்கள் கோச்சிக்காமல் பொருளை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு என் மேலே பிரியமாக இருப்பாங்க. அதனால் நன்மை செய்கிறதில் தரிச்சு இருப்போம், நன்மையை செய்வோம், நம்மளும் வாழலாம். நம்மளும் நம்ம முன்னோர்கள் மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு கெட்ட பழக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறாது. அதிக லாபம் உள்ளது தான் வாழ்க்கையை உயர்த்தும். அதிக லாபம் உள்ள தொழிலை பண்ணணும், அதுக்காக போராடணும், அதுக்காக சகிச்சு போகணும், அதுக்காக அடிபணிச்சு போகணும். அந்த தொழிலில் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம நேர்மையாக நீதியாக உண்மையாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் தொழிலை மாற்றக்கூடாது. ஏன்னா இதில் தான் நமக்கு அதிக வருமானம். நம்ம அப்பா செய்கிற தொழிலில் ஒரு குறிப்பிட்ட வருமானம், நம்ம அம்மா செய்கிற தொழிலில் குறிப்பிட்ட வருமானம். எந்த சமுதாயம் குறிப்பிட்ட வருமானத்துக்குள்ள வாழ்க்கையை ஓட்டி பக்தி, பரவசம், சொந்தம், பந்தம், அடிதடி, கோர்ட்டு, கேஸுன்னு அலையுதோ அது எத்தனை தலைமுறை ஆனாலும் அது முன்னேறாது. முன்னேறதுக்கு ஒரே வழி முன்னேற்றமான வழி மட்டும்தான். அப்போ வியாபாரத்தில் இருக்க குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கு. அந்த வியாபாரத்திலே நீதி உள்ள வியாபாரம் இருக்குது, அநியாயம் உள்ள வியாபாரம் இருக்குது. கள்ளக்கடத்தல் பண்ணுறவனும் வியாபாரம் தான் பண்ணுறான், கலப்படம் பண்ணுறவனும் வியாபாரம் தான் பண்ணுறான், கள்ளக்கணக்கு எழுதுகிறவனும் வியாபாரம் தான் பண்ணுறான், அடுத்தவங்களுக்கு எடுக்கிறவனும் வியாபாரம் தான் பண்ணுறான், கடனை வாங்கி கொடுக்காதவனும் வியாபாரம் தான் பண்ணுறான், ஃபேக்ட்ரியை வச்சு போன்றவனும் வியாபாரம் தான் பண்ணுறான். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பணக்காரன் செய்தால் தொழில், ஏழை செய்தால் திருடு. நம்ம 10 ரூபா திருடுனா உலகத்திடம்மா, அவன் பல கோடியை திருடினாலும் இந்த ஊருக்கு உத்தமம்மா. அதனால் நாம் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நியாயமான வழியில் நிம்மதியாக போகும்போது நம்மளுக்கு சமாதானத்தையும் ஹெல்த்தையும் தருவார். நாமளும் உயர்ந்த ஜாதியாக மாறிடுவோம். என்றைக்கு நல்ல குணம் வருதோ, என்றைக்கு பிறரை திருடாத குணம் வருதோ, பிறரை துன்பப்படுத்தாத குணம் இருக்குதோ, பிறரை அசிங்கப்படுத்தாத குணம் இருக்கோ, பிறர் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் சகிச்சு போகிற குணம் இருக்கும், பாவத்தை மன்னிக்கிற குணம் இருக்கும், அதுதான் கடவுளுக்கு பிரியம். கடவுள் சொல்கிறார், ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை கொடுங்க. ஆமாம், உலகம் முழுவதும் இருக்குது. ஏசப்பா எங்கே பிறந்தார்? மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார். அவர் எப்படிலாம் அவமானப்பட்டார், எப்படிலாம் சிறையில் அறியப்பட்டார். அப்புறம் பாரு, அவர் வாழ்க்கையை இன்றைக்கி உலகமே வணங்குது. எந்த மதத்தை சார்ந்தாலும் ஏசப்பா கிட்ட வேண்டிக்காதுன்னு சொல்லுவோம். ஆமாப்பா, அதனால் ஏசப்பாவை முன்னாடி வைப்போம். நீதி, நேர்மை, நிதானம், பொறுமை இதில் வச்சு நம்ம வியாபாரத்தில் முன்னேறிக்கிட்டே போவோம். நம்ம குடும்பமும் நம்ம வாழ்க்கையும்